தேர்தலிலே தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேர்தல் நேரத்திலே சந்தித்து தந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர். அவருடைய பெயரை சொல்லி மக்களை சந்தித்து நாங்கள் வாக்கு கேட்கிறோம். அப்படி கேட்கும் போது ஒரு உரிமையோடு வந்து மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற தந்திருக்கோம். ஒரு சிறப்பான ஆட்சியை 5 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறோம் என்ற அந்த உரிமையோடு வந்து மக்களை சந்தித்து நாங்கள் வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடியவர்கள். அதுவும் இந்த தொகுதியிலே எதிரணியிலே நிற்கக்கூடியவர்கள் நம்ம முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தொகுதியிலே தமிழ்நாட்டுக்கும் டெல்லியும் நேரடியா மோதுது. அதனால யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெண்கள் யாரும் ஏமாந்து போய் வாக்கை சிதற விட மாட்டார்கள். அதனால இங்கே தெளிவான வாக்குகளை அளிக்க நம்முடைய மக்கள் தயாராகி விட்டார்கள். அதனால இந்த தேர்தலிலே நமக்கும் டெல்லிக்குமான தேர்தல், நமக்கும் டெல்லிக்குமான மோதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேர்தலிலே நாம் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டும். இந்த மாநிலத்தின் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு காணொளி காட்சியை வெளியிட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லாரும் பார்க்க வேண்டிய காணொளி காட்சி. ஏனென்றால் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை பற்றி அந்த காணொளி காட்சி அதிலே அவர் தெரிவித்திருக்கிறார். திடீர்னு பிஜேபி நாடாளுமன்றத்தை கூட்டி இருக்கிறது. கூட்டி மகளிர் மசோதாவை நிறைவேற்றுகிறேன், ஆனால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் சீட்டுகளை, இடங்களை அதிகரிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நாம் தொடர்ந்து மகளிர் மசோதாவை கொண்டு வர வேண்டும், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உருவாக்கி தர வேண்டும் என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் அந்த கருத்தை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலம் தொட்டு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆனா இன்று இருக்கக்கூடிய 543 அந்த சீட்ல 181 சீட்டு பெண்களுக்கு ஒரு 3ல் ஒரு பகுதியை நீங்கள் தர வேண்டும், 33% தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்று பிஜேபி இல்லை, நாங்க அங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அதிகரித்து வழங்குவோம், அதுக்கப்புறம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலை என்றால் நம்முடைய எண்ணிக்கையை அதிகரிக்காமல் மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரித்தார். ஏன்னா நமக்கு மக்கள் தொகை அதிகமாக இல்லை. இங்கே அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் படித்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தால், அது மட்டும் இல்லாமல் இங்கே தொழில் முதலீடுகள் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரித்து இங்கே ஒரு அவேர்னஸ் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய காரணத்தால் மக்கள் தொகை அதிகமாகவில்லை, குறைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால் நல்ல ஆட்சியை நடத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்படி நமக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் இது தேர்தல் நேரம் என்று நாங்கள் சிந்திக்க மாட்டோம், தயங்க மாட்டோம்.
தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவோம். தமிழ்நாடு போராட்ட களமாக மாறும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை, தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தேர்தலிலே மீண்டும் ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலிலே மக்களுக்கு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்குறுதியை தந்தால் நிறைவேற்றி தரும். நம்முடைய தொகுதி மக்களுக்காகவே நம்ம நீண்ட நாளாக முயற்சி செய்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு திட்டம், நானும் பலமுறை நாடாளுமன்றத்திலே இதை பற்றி எடுத்து பேசி இருக்கிறேன், இதற்காக வாதிட்டிருக்கிறேன். ராக்கெட் ஏவுகணை தளம் குலசேகரப்பட்டினத்துல இன்னைக்கு கொண்டு வருவதற்கு பின்னால் நம்முடைய உழைப்பு இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடிக்கடி நிறைய பேர் சொல்றாங்க, அதுவும் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி இன்னும் சத்தமா சொல்லுவாங்க, திமுக பெரும்பான்மை மக்களுக்கு, இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் ஆட்சியை செய்வார்கள் என்று. நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வேற எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு 4430 கோயில்களுக்கு குடமுழுக்க செய்யப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான். அது மட்டும் இல்ல, இதே திருச்செந்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல 306 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கோயில் சீரமைக்கப்பட்டு குடமுழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. உடன்குடி அனல் நிலையம் 14 கோடி 571 மதிப்பீட்டிலே இந்த அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதுவும் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை அது உருவாக்கி தந்திருக்கிறது. அமளி நகர் பகுதியில தூண்டில் வளைவுகள் 58 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக உருவாக்கி தந்த அந்த உரிமையோடு வந்து மக்களிடம் நாங்கள் வாக்கு கேட்கிறோம். அது மட்டும் இல்லை, குலசேகரப்பட்டினம் இயற்கை துறைமுகத்தின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். நம்ம ஆட்சிக்கு வந்தவுடனே அது செய்து தரப்படும். காயல்பட்டினம் நகரில் முறையான புதிய மழைநீர் வடிகால் அமைக்கப்படும். காயல்பட்டினத்துல 2வது குடிநீர் பைப்லைன் திட்டம் விரைந்து முடிக்கப்படும். அதே போல திருச்செந்தூர், இன்னைக்கு நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் இருப்பதால் அந்த ஊரே மறுபடியும் அத்தனை கூட்டத்தையும் சமாளிக்க கூடிய அளவிற்கு அந்த ஊருடைய அடிப்படை வசதிகள் உயர்த்தப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறது. முதல்ல பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்கள் சரி செய்து தருவோம். அதை தொடர்ந்து அந்த திருச்செந்தூர் நகரத்தை இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் வரக்கூடிய அத்தனை மக்களையும் சமாளிக்கக்கூடிய வகையிலே அந்த அடிப்படை வசதிகள் தரம் உயர்த்தி, அந்த ஊர் தரம் உயர்த்தி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அத்தனையும் செய்து தர நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 இருந்து 2000 உயர்த்தி தரப்பட, முதலமைச்சர் சொல்லி இருப்பது போல நம்முடைய மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் மடிக்கணினி, அந்த 6 மாதத்திற்கு அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாயை வழங்கிட, முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தி தந்திட, சகோதரிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 8000 ரூபாய் கூப்பன்
உங்களுக்கு எது தேவையோ கடையில போய் உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்களே வாங்கி கொள்ளக்கூடிய அந்த கூப்பனை கொடுத்து நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கடையிலே உங்களுக்கு எது வேலை பளுவை குறைக்குமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொள்ள நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் கூப்பனை வழங்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை நிறைவேற்றி தந்திட உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய அமைச்சர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சின்னம், உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.